ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி வ்ளாக்ஸ். இது என்னோடய ஹாஸ்பிட்டல் செக்அப் டே. ரொம்ப நாள் ஆச்சு சுகர் லெவல் செக் பண்ணி. பல் வலி வேறு இருக்கிறதுனால சுகர் வந்து 200க்கு கீழே இருந்தால் தான் பல்லை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இன்றைக்கி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நான் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டேன், ஹஸ்பண்ட் கிளம்பிகிட்ருக்காங்க. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை முடித்தேன் அப்படின்னு சொன்னால், வீடெல்லாம் தூத்து ஃபுல்லாக பெருக்கிட்டு தொடச்சும் விட்டுட்டேன். கிச்சன்லேயும் வேலைகள் முடிச்சுட்டு சாப்பாடு வந்து செஞ்சு வடி வச்சுட்டேன். இன்னும் வந்ததுக்கப்புறம் மஞ்சச்சோறு மாதிரி கிண்டி முட்டை மட்டும் அவிச்சு கொடுத்தா கொண்டு போயிடுவான் பையன். சாப்பிட்றதுக்கு காலையில் அதே கொடுத்துடலாம். மணி வந்து 7:30 மணி ஆகுது. குழந்தைங்க இன்னும் எழும்பலை. அப்பா வீட்டில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் கிளம்புறேன். ஹஸ்பண்டும் கிளம்பிட்டாங்க. துணியும் துவைச்சி முடிச்சிட்டேன். ஏன்னா பிளட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் துணி துவைக்க முடியாது, கை கொஞ்சம் பெயினாக இருக்கும் அப்படின்றதுனால காலையிலே துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனேன். பக்கத்து ஊரில் இருக்க கோமாத்தெரு பிஹெச்சில் தான் நான் காட்டுவேன். அங்கே இருக்க எல்லா சிஸ்டர்ஸுக்குமே என்னோடய சுகர் லெவல் பற்றி, நான் ஒழுங்காக டேப்லெட் போடுறத பற்றி எல்லாமே தெரியும். டாக்டரை பார்த்துட்டு தான் பிளட்டு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. அங்கே சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சுகர் இருக்குது அப்படின்றது தெரியுன்றதுனால நம்ம போய் சொல்லி சுகர் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே செக் பண்ணிடுவாங்க. நானும் செக் பண்ணி முடிச்சிட்டேன். தம்பிக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தைய காட்டினேன். அவனுக்கும் 2 விதமான சிரப் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா மறுநாள் போய் ரிப்போர்ட் வாங்கினேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 217, சாப்பிட்றதுக்கு அப்புறம் 272 இருக்குது. வழக்கமாக 300 350 அப்படி இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை